இன்றைக்கி ப்ரொமோ பார்த்தீங்க, ப்ரொமோ செம்ம வேறு லெவலில் வந்திருக்கு. சாண்ட்ராவா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ப்ரொமோ வந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நீங்கள் யார் கூட கான்டாக்டில் வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஆளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நான் சபரி அண்ணன் கூட தான் கான்டாக்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கார்டாஸ்கில் ஒரு டாப்பராக இருக்கிறவர் எனக்கு முடியலைங்க, முதல்ல இறங்கி வந்தார்ல, அது என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் அண்ணன் இறந்துட்டா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எங்கள் அண்ணன் இறக்கலை, சபரி உருவத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போயுமே அவங்க அண்ணன் இறந்த நாள் அன்னைக்கு யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்களா, இனிமேல் ஜூன் 2 எப்போயுமே நான் சபரி அண்ணனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், அவர்கிட்ட ஃபோனில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராவா இது சாண்ட்ரா வந்து நன்றியை மறந்தவங்க, அவங்க வந்து எதுக்கு கேமுக்காக என்ன வேணால் செய்வாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி பேசுகிறத பார்க்கும்போது அவங்களோட கேரக்டரே அதானா, நிஜமாகவே அப்படி தான் அழுவாங்களா, இல்லை பிக் பாஸில் சொன்ன மாதிரி அது பேனிக் அட்டாக்குங்கிறாங்களே, அது நிஜமாகவே அது உண்மை தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சாண்ட்ராவை தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க பேசின பேச்சு செம்ம வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.